ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் முதல் வார்த்தை பாருங்கள். விவேஷஸ் அல்லது வைவேஷஸ், இந்த ரெண்டு உச்சரிப்பும் பயன்படுத்துவாங்க. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, உற்சாகமுள்ள, குதூகலமான, ஆர்வம் மிக்க, சுறுசுறுப்புள்ள, உல்லாசமான, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். துடிப்பான, கலகலப்பான, உயிரோட்டமான, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவ், ஸ்பிரிட்டட், லைவ்லி, ஆக்டிவ், ஆஸ்டைர், எனர்ஜெட்டிக், ஸ்பார்க்கி, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதுக்கு நீங்கள் ஆப்போசிட் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆண்டனிம். லாங்குவேட் அப்படிமோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா தளர்ச்சியான, களைப்புற்ற, சோர்வான, ஊக்கமிழந்த, அந்த மாதிரி வரும். இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்கள். வாண்டர். வாண்டர்னா சும்மா இங்கேயும் அங்கேயும் சுற்றி தெரியறது, அலைந்து திரி, இலக்கில்லாமல் சுற்று, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க, அதுதான் நாம் வாண்டர் அப்படிம்போம். இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா ரோம், டீவியேட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாண்டருங்கிற வார்த்தைக்கு சிமிலரான வார்த்தைகள். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அப்ரோகேட். அப்ரோகேட் அப்படின்னா ரத்து செய், அழி, அழித்திடு, திரும்ப பெறு, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னா ரிப்பீல், அபாலிஷ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இதுக்கு ஆப்போசிட் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆண்டனிம். இன்ஸ்டிடியூட், அதாவது நிறுவு, ஸ்தாபி, நிலைநாட்டு, நிலைநிறுத்து, அமைத்திடு, நியமி, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். பட் இதே இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது நவுனாக வரும்பொழுது நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அக்ரூ. அக்ரூன்னா இயற்கையாக தானாகவே உருவாகின்ற, இப்போது அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தானாகவே உருவான வட்டி, திரண்ட வட்டி அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுதான். இந்த ஒன்று சேர்ந்த வட்டி, இது வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எவ்வளோ வட்டி வளர்ந்துருக்குன்னு கேட்பாங்க. அதாவது இயற்கையான வளர்ச்சியாக தானாக உருவாகிற, தானாக வளர்கிற, அந்த அர்த்தத்தில் வர்றது தான் அக்ரூ. இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் காலப்போக்கில் தானாகவே படிப்படியாக குறைஞ்சி போகிறது, தேஞ்சு போகிறது, அது தன்னோட மதிப்பை தானாகவே காலப்போக்கில் இழந்துடுறது, இதை தான் நாம் டுவெண்டில் அப்படிம்போம். இப்போ அடுத்த வார்த்தை பாருங்கள். ஆங்குவிஷ். இது நவுனு. ஆங்குவிஷ்னா வேதனை, வலி, துக்கம். இந்த மனவேதனை, ரொம்ப வேதனையாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுதான் ஆங்குவிஷ் அப்படிம்போம். இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னா அகோனி, ஏக், சாரோ அப்படிம்போம். இதுக்கு ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது நவுனாக வரும்பொழுது உள்ளடக்கம், பொருளடக்கம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி திருப்தி அடைகிறது, போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிறைவுடைய நிலை, இதைத்தான் நாம் கண்டென்ட் அப்படிம்போம். அதுவே அட்ஜெக்டிவாக வரும்பொழுது மனநிறைவுடைய, திருப்தி அடைந்த, திருப்தியுடைய, அந்த அர்த்தத்தில் வரும். அடுத்த வார்த்தை பாருங்கள். ஆர்ட்ஃபுல். இதுவும் அட்ஜெக்டிவ். கலைநயமுள்ள, தந்திரமான, கபடமான. இதுக்கு சிமிலரான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னா கன்னிங், கிராஃப்டி, அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும். அடுத்த வார்த்தையை பாருங்கள். அகஸ்ட். அகஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு தமிழ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கம்பீரமான, கண்ணியமான, உன்னதமான, இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இந்த அகஸ்ட்டுக்கான சிமிலர் ஆங்கில வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக், டிக்னிஃபைடு, எமினன்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இந்த அகஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை ஹம்பிள் அப்படிம்போம். அதாவது அடக்கம் உள்ள. இந்த இடத்துல அடக்கம் உள்ளன்னா அடிமைத்தனமாக அடங்கி போகிறதில்ல, பணிவாக இருக்கிறது. இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்கள். ஆஸ்டியர். கடுமையான, கண்டிப்பான, அலங்காரமற்ற, மிக்க கண்டிப்போடு கூடிய எளிமையான, எளிய முறையில், நெறி வழுவாது, இந்த மாதிரி அர்த்தத்துலலாம் வரும். இதுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட், அன்அடோன்ட், ஸ்டன், ஸ்ட்ரிஞ்சன்ட், இம்பரேட்டிவ், ரிஜிட், ஆர்டியஸ், ஸ்டோனி, ட்ரென்ச்சன்ட், டென்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அகஸ்டியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓரளவுக்கு எல்லாம் சிமிலர் மீனிங் உள்ள வார்த்தைகள்.
அடுத்த வார்த்தையை பாருங்கள், பேனிஷ். பேனிஷ் அப்படிங்கிறது விரட்டு, வெளியேற்று, நாடு கடத்து, அந்த மாதிரி அர்த்தத்தில் வர்றது. இதுக்கான சிமிலர் ஆங்கில வார்த்தைகள் எப்படின்னா எக்ஸ்பெல், எக்ஸைல், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இதில் பேனிஷ் அண்ட் எக்ஸைல் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, பேனிஷ் அப்படிங்கிறது தனி மனித விருப்பத்துக்கு உட்பட்டதில்லை, அது ஒரு தண்டனை, அது சட்டத்துக்கு உட்பட்டது. பேனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சட்டத்திற்கு உட்பட்ட நாடு கடத்துதல், தனி மனித விருப்பத்துக்கு அங்கே இடம் கிடையாது. ஆனால் எக்ஸைல் அப்படிங்கிறது தண்டனையாகவும் இருக்கலாம், அல்லது சுய விருப்பத்தில் போய் வெளியே தங்குறதாகவும் இருக்கலாம். வெளியேன்னா வெளிநாட்டில். அடுத்த வார்த்தையை பாருங்கள், பேஷ்ஃபுல். இதுவும் அட்ஜெக்டிவ். இதுக்கான தமிழ் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நாணமுள்ள, கூச்சமுடைய, தன்னம்பிக்கை அற்ற நிலை, தன்னுள்ளத்தை தானே உள்நோக்கி ஆய்வு செய்த நிலை. அதாவது இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, தன்னை தானே தெரிஞ்சுக்கிறது, நாம் எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்ட்டு தன்னோட மனநிலையை பற்றி தானே தெரிஞ்சுக்கிறது. அதுதான் இது. தன்னிலையை, தன் மனநிலையை தானே அறிந்த நிலை. நாம் இப்படி தான், இதுக்கு மேலே நம்மளாலே செய்ய முடியாது, நம்ம சக்தி இவ்வளவுதான், நம்ம நிலைமை இப்படி தான் அப்படின்னு அவங்க தன்னைத்தானே உள்நோக்கி பார்த்துக்கிறது, தன்னோட உள்ளத்தை தானே ஆய்வு செய்து பார்க்குறது. இந்த நிலையை தான் நாம் பேஷ்ஃபுல் அப்படிம்போம். அதாவது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே கொஞ்சம் வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, நம்மளோட கையாலாகத்தானே இது, நம்ம சக்தி இவ்வளோதானா அப்படின்னு நினச்சி கூச்சப்படுறாங்க இல்லைங்களா, தானே ஒதுங்கி போவாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு கூட சொல்லலாம் அதை ஓரளவுக்கு. இந்த இன்ட்ரோவெர்டட் அப்படிங்கிறது தான் தன்னைத்தானே உள்நோக்கி பார்க்கறது, தன்னோட உள்ளத்தை தானே ஆய்வு செய்கிறது. இந்த இன்ட்ரோவெர்டட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதுக்கான வெர்பு என்னென்னா இன்ட்ரோவெர்ட். அதாவது உள்ளத்தை ஆய்வு செய், தன்னைத்தானே தெரிந்து கொள், நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத நாமே உணர்ந்துக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டு சும்மா வீம்புக்கு வீராப்புக்கு நிற்கக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தன்னிலை அறிந்து அவங்களா ஒதுங்கி போகிறது, கொஞ்சம் கூச்ச சுபாவத்தோடு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேரோட நெருங்கி பழகிறது கூச்சப்படுவாங்க. அது கேட்டால் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அவங்க ஸ்டேட்டஸுக்கு நாமெல்லாம் போய் அவங்களோட பழக முடியுமா, நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னைத்தானே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது, அந்த கூச்ச சுபாவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இதைத்தான் நாம் பேஷ்ஃபுல் அப்படிம்போம். பொதுவாக இந்த வார்த்தையை நாம் நாணம், கூச்சம், அந்த அர்த்தத்தை தான் பயன்படுத்துவோம். பேஷ்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்வெர்பு. ஷைலி, அதுவும் அட்வெர்பு தான். கூச்சத்தோடு, நாணமாக, அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இதோட நவுன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேஷ்ஃபுல்னஸ் அப்படின்னு இருக்கும். தட் இஸ் ஷைனஸ், அதாவது கூச்சம், நாணம். பொதுவாக இந்த வார்த்தையை கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் இந்த மாதிரி மற்ற சில வார்த்தைகளை பார்ப்போம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.